எக்ஸ்பிரஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களுக்கு சென்னையில் செகண்ட் டே. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி வடை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு டீயும் குடிச்சிட்டு நாங்கள் நேராக ரூமில் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நைட்டில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே சீக்கிரமாகவே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வெளியே போயிடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்லாம் பயங்கரமாக பிளான் போட்டிருந்தோம். பட் வந்து எல்லாருக்குமே செம்ம டயர்டு, லேட்டாக தூங்கினதுனால யாராலையுமே எந்திரிக்க முடியல. ஸோ எல்லோரும் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்பி வெளியே போனோம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன தான் நல்லா கிளம்புனாலும் ஃபைனலாக ஒரு பெரிய பேக் ஒன்று தூக்கிட்டு போனோம். ஏன்னா ஃபுல் டே சுற்ற போகிறோம். ஸோ என்னோடய பையனுக்கான எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் போனோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் வச்சு நல்லா கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து ஓகே பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணப்போ விஜிபி இருந்துச்சு. ஸோ ஒன் டே வந்து தீம் பார்க்குக்குன்னு ஒதுக்கிடலாம். அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா என்னோட தம்பி இந்த மெரினா பீச் அப்புறம் வண்டலூர் ஜூ இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் நேராக தீம் பார்க் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு 4 டிவிஷன் இருக்குது போல். யுனிவர்சல் கிங்டம், மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம், அப்புறம் வண்டர் வேர்ல்டு இந்த மாதிரிலாம் இருக்குது போல். இது எல்லாமே வேறு வேறு இடத்துல இருக்குது போல். நாங்கள் எப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, நம்ம உள்ளே போய் நமக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம். அதுலேயும் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு வந்தது என்னென்னா, இந்த ட்ராம்புலின், ஃபன் கேம்ஸ் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சு அது வண்டர் வேர்ல்டு, அது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து குட்டி தம்பி இருக்கா, என் அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒன் டே தான் வந்து போகிறோம், ஒரே இடத்துக்கு தான் போகிறோங்கிறனால நாங்கள் வண்டர் வேர்ல்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது தனியாக இருக்குங்கிற ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கல. அதோட நேமே வண்டர் வேர்ல்டுங்கிறது இங்கே வந்து தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நினச்சிட்டோன்னா யூனிவர்சல், மெரைன், ஸ்னோ கிங்டம் இந்த 3 தான் இருக்குதுன்னு நினச்சிட்டோம். இங்கே வந்து தான் வண்டர் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, அது வேறு இடத்துல இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னோடய தங்கச்சி தான் வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டா. ஏன்னா அவள் தான் அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தா. ஸோ இனி ஒன்றும் பண்ண முடியாது, டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, டேயும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஆல்ரெடி 12:30 ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி தான் முக்கியமாக. ஸோ அவளை அப்படி கொஞ்சம் ஜாலியாக்கி கொண்டு வந்தோம். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் நிறைய ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நான் போகிறது பார்த்திங்கன்னா லண்டன் புல் ரைடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து தனியாக பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். 1, 2 இது மட்டும் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே இந்த டிக்கெட் இதிலே வந்துடும். ஸோ நாங்கள் இது போனோம். எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், அந்த டைம்லாம் பயமாக இருக்கும். ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு தைரியம் வர வச்சு நான் போயிட்டேன். கரெக்டாக 3 நேரம் தான். கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் வந்து விளாட முடியும். உள்ளே போனோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த உடையிற மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருங்க, முக்கியமாக ஹேர் கிளிப்பு, அப்புறம் கையில் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் வாட்ச் போட்டிருந்தேன். அது என்ன ஆக போகுதுன்னு நினச்சேன். பட் அதில் லைட்டாக கிராக் விழுந்துட்டு அண்ட் வந்துட்டு என்னோட அந்த ஃபேஸில் ஜா சைட்லாம் வந்து நல்லா அடி. ஸோ ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். இன்னும் கீழே விழுந்ததுக்கப்புறம் ரொம்ப தலை சுத்தம், ஈஸியாக எந்திரிக்க முடியாது. பட் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி எந்திரிச்சேன். அவங்க கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக எந்திரி, வெயிட் பண்ணி எந்திரின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்களா, ஸோ கெத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டுலாம் இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அண்டு வந்து உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான ஒரு ரைடு இது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்னு இதிலேயே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டை சுற்றி தான் விட்டாங்க. அதுக்கே நான் டொப்புன்னு விழுந்துட்டேன். செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புல்லையும் லைட்டாக ஆட்டிக்கிட்டே இருந்தாங்களா, ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செகண்டும் நான் சீக்கிரமே வந்து விழுந்துட்டேன். விடாத 2 ரவுண்ட்லேயும் டக்கு டக்குன்னு விழுந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு தடவை தான் வந்துட்டு விளையாட முடியும். ஸோ எப்படியாவது வந்து கொஞ்சம் நல்லா ஹோல்ட் பண்ணி இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் விளாண்டான். அவ்வளோ நேரம் அதில் ஸ்டே பண்ணான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன பையனே அவ்வளோ நேரம் இருக்கா, நம்மளால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக ஏறிட்டேன். यार स्ट्रांग है रे, स्ट्रांग है रे, ये स्ट्रांग है रे, स्ट्रांग है रे.
ஃபைனலாக முடிஞ்சுட்டு. 3 டைம் வந்து எப்படியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் விளையாண்டத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி வந்து அவளுக்கு சும்மாவே இந்த மாரி சுத்துறதுன்னா வந்து கொஞ்சம் ஆகாது. அவளுக்கு ஈஸியா தலை சுத்தும், வாமிட் வரும் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ நான் போகாதன்னு சொல்லி சொன்னேன். பட் வந்து அவ நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு சொன்னா, சரின்ட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அவ தான் போனா. சுத்திட்டு வெளிய வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே அப்படியே அவளுக்கு எனக்கு ஒரு மாரி வருது, ஒரு மாரி வருதுன்னு எந்த ரைடுமே விளையாட வரல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் போனாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. சுத்திட்டு கீழ விழுறத பார்க்கும்போது என் பையனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவனுக்கு அந்த இடம் ரொம்பவே புடிச்சுட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சா, நெறைய ஆட்கள் வேற இருந்தாங்களா. அவன் பாட்டுக்கு ஓடிட்டு ஆடிட்டு நல்லா ஜாலியா இருந்தான். அண்ட் வந்து கொஞ்சம் இந்த குழந்தைக்கு ஏதாவது ரைடு இருக்கா அப்படிங்கிற மாரி நாங்க பார்த்துட்டு, அதில 1, 2 என்னோட பையனையும் கொஞ்சம் விளையாட வச்சோம். அண்ட் வந்து டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2:00 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி என் பையனுக்கு முக்கியமா சாப்பாடு குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்க நேரா சாப்பிட போயிட்டோம். தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரா வாட்டர் ரைட் போயிடலாம். ஏன்னா, அது வந்து 6:00 வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம ட்ரை கேம்ஸ் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க நேரா இங்க உள்ள வந்துட்டோம். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லாக்கர் ஒண்ணு எடுத்து அங்க திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா வாட்டருக்குள்ள இறங்கிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஃபோன் எடுத்துட்டு வந்தோம். வீடியோ எடுக்க தான் பயமா இருந்துச்சு. ஏன்னா, ஃபோன் வந்து தப்பி தவறி தண்ணீல விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்னு யார் வீடியோ எடுப்பாங்க? எல்லாருமே தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா ஃபன் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க நேரா ஃபோன வச்சுட்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் வீடியோவே இருக்கும். அண்ட் நெறையா விளாண்டோம். எல்லா ரைடுமே ட்ரை பண்ணோம். அம்மா, அப்பா எல்லாருமே நல்லா தண்ணிக்குள்ள இருந்து தம்பிய வச்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா டிஜேலாம் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஒரு ரைடு விடல. அவ்வளோமே விளாண்டுட்டோம். எனக்கு இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க தான் டிஜே போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி சூப்பரா நெறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. அண்ட் எனக்கு தான் வந்துட்டு ஓகே ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஆசையாவும் இருந்துச்சு. பட் ரைடு எல்லாமே விளாண்டுறணும்னு இருந்துச்சு. ஒன் டே எங்களுக்கு பத்தவே பத்தாதுங்கிற மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹார்ஸ் தான் இருந்திருப்போம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னுமே இருக்க ஆசையா இருந்துச்சு. பட் என்ன பண்ண டைம் அவ்வளோ இல்லன்னு சொல்லிட்டு, நல்லா உள்ள வாட்டர் கேம்ஸ் எல்லாமே நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ளயே கொஞ்சம் சாயங்காலம் ஆயிட்டா, கொஞ்சம் இருட்டலாம் ஆரம்பிச்சுட்டு, அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளிய வந்து நெறையா இந்த ரோலர் கோஸ்டர் அந்த மாரிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த மாரி ரோலர் கோஸ்டர்லாம் போம்போது, அங்கங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அத வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, அத ஹார்ட் காப்பியா குடுக்குறாங்க. ஒரு காப்பி வந்து ₹100 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணாங்க. நாங்க இந்த டேஷிங் கார் விளாண்டோம். எல்லா கேம்ஸ்லயுமே இந்த மாரி கேமராமேன் இருந்தாங்க. இல்லன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு காப்பி வந்து ₹100 அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு 4, 5 இது எடுத்திருப்பாங்க இல்லையா? அதில பெஸ்ட்டான ஒண்ண வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. நாங்க எல்லாமே எங்களுக்கு சாஃப்ட் காப்பியா கொஞ்சம் மொபைல்ல ஏத்தி விட்டுருங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாரி எங்களுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டுற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா அந்த இடம் பாருங்களேன், அவ்ளோ இருட்டா இருக்கா. ஒரே ஒரு இடம் மட்டும் அவ்ளோ லைட்டிங்கா, கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹார்ஸ் அந்த போறது சூப்பரா இருந்துச்சுங்க. நான் இது வந்து டிவில தான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் இந்த மாரி ரைட் போனதே இல்ல. எனக்கு வந்து போனோனே நேரா உள்ள ஏறி உட்காந்தாச்சு. ஃபைனலா அந்த ஒரு ரைடு தான். இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ, அதனால நேரா போய் உட்காந்தாச்சு. இதுக்கே அவ்ளோ கியூல ஆள் இருந்தாங்க. ஸோ, கப்புலா போனோம். இங்கேயுமே நல்லா கப்புலா சேர்ந்து நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். எனக்கெல்லாம் ஒன் டே பத்தவே இல்ல. ஒன் டே கிடையாது. நாங்க 12:00 மேல தான் வந்தோம். பட் க்ளோசிங் டைம் வரைக்கும் இருந்தோம். ட்ரை கேம்ஸ் தான் நெறையா விளையாட முடியல. பட் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே போயிட்டோம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. என்னலாம் கேட்டிங்கன்னா, ஒன் டேவே பத்தாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. என்னோட பையன் நல்லா தண்ணீல விளையாண்டதுனால டயர்ட் ஆகி தூங்கிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். வெளிய வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த விஜிபியோட ஐகானிக்கே வந்து ஸ்டாச்சு மேனாமே. ஸோ, அங்க நின்னு நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நாங்களும் அந்த தாத்தா கூட இருந்து நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டயர்டு. அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான டே. எங்க அம்மாவோட பர்த்டே. காலையில எல்லாருமே விஷ் பண்ணிட்டோம். நைட் வந்து மெரினா பீச் போவோம். அங்க வச்சு கேக்லாம் கட் பண்ணுவோம்னு என் தம்பி சொல்லியிருந்தான். கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அம்மா வந்து நல்லா கால் வலியில கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால வந்த உடனே தூங்கிட்டாங்க. சரி நாங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டோம். எந்திரிச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு முடியல. சரி ரூம்லேயே வச்சு நம்ம சின்னதா ஒரு செலிப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் தம்பி கேக் வாங்கிட்டு வந்தான். அவங்கள எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். Happy birthday to you. Happy birthday to you, Amma. Happy
இந்த டேயோட எண்டில் அம்மாவுக்கும் கேக்லாம் கட் பண்ணி அவங்களோட பர்த்டேயை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அம்மா கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு நாளைக்கு என்ன பிளானு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அண்ட் என்னோட பையன் பார்த்தீங்களா, அவன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. புது இடம், புதுசா ரூமு. அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியா விளாண்டுட்டு எங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, சும்மா அந்த மாரி ஃப்ளோர்லலாம் சுத்திட்டு, நாங்க இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தோம். ரூம்ல தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதோ செலிப்ரேஷன் போல இந்த பார்ட்டி ஹால் மாரி ஒண்ணு இருந்துச்சு. அத வந்து ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவன் தண்ணி பிடிக்கிற சாக்குல அங்கருந்து ஒரு பலூன் உருவிட்டு வந்துட்டான். அத வச்சு தான் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன லேட் ஆயிட்டு தூங்கணும். நாளைக்கு அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா ஊர சுத்த முடியும். ஸோ இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் அதுவரைக்கும் பாய்.